ஐபிஎல் 2025ஓட மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் இப்போ எல்லா இடத்துலையும் தீயா இதுதான் வந்து பரவிட்டு இருக்கு. ஐபிஎல் 2025ஓட ரிட்டன்ஷன் ரூல்ஸ் எப்போ வரும்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஐபிஎல் 2025க்கான ரிட்டன்ஷன் ரூல்ஸ் இன்னைக்குள்ளே நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் எல்லாருமே வந்து அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன் ரூல்ஸில் வந்துட்டு எத்தனை பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணணும், அதில் எவ்வளோ ஆர்டிஎம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் இப்போது பிசிசிஐ வந்து நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு நவம்பர் 15 அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டை டென்டேட்டிவாக எல்லா டீம்ஸும் அவங்களுடைய ரிட்டன்ஷன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி லாஸ்ட் 2 வீக்ஸுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஐபிஎல் ஆக்ஷன் அப்படிங்கிறதும் டிசம்பரில் வந்து நடக்கும், லண்டன் அப்படி இல்லைனா யூஏஇயில் நடக்குங்கிற விஷயமும் ஆல்ரெடி நமக்கு டென்டேட்டிவாக வந்து வெளியே வந்திருக்கு. இப்போது ஐபிஎல் 2025க்கான ரிட்டன்ஷன் ரூல்ஸ் இன்றைக்கி வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன, ஐபிஎல் 2025ஓட ரிட்டன்ஷன் ரூல்ஸ் இவ்வளோ லேட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐபிஎல் 2025க்கான ரிட்டன்ஷனில் 3 பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணி ஒரு ஆர்டிஎம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸஸ்க்கு பிடிக்காதனால தான் இன்னுமே வந்து அந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன் அனௌன்ஸ் ஆகாமல் இழுபறியிலே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ப்ரோ, ஃப்ரான்ச்சைஸ் கிட்டலாம் பேசிட்டா இது ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணி எப்போவே ரிட்டன்ஷன் ரூல்ஸ் வந்திருக்குமே அப்படின்னு. ஆல்ரெடி ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட எல்லாமே பேசணும்னு சொல்லி 10 ஃப்ரான்ச்சைஸையும் வந்துட்டு மீட்டிங்க்கு கூப்பிட்டு அந்த மீட்டிங்க்கு ஃப்ரான்ச்சைஸோட மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் ஹெட்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த இடத்துலையும் வந்துட்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணாங்க. டெசிஷன் எடுக்கிற இடத்துல நிறைய டீமுக்குள்ளே வந்து சண்டை வந்துருச்சு. எஸ்ஆர்எச் டீம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் பேன் பண்ணுங்கிற லெவலுக்கு வந்துட்டு அங்கே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ பிளேயர்ஸ் ரிட்டன்ஷன் வேணும், இவ்வளோ பிளேயர் ஆர்டிஎம் வேணும்னு நிறைய டீம்ஸ் வந்துட்டு நிறைய டிமாண்ட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிமாண்ட்ஸை பார்த்துட்டு பிசிசிஐ அந்த மீட்டிங்கில் எந்த விதமான ப்ராஜெக்டும் கிடையாது, நோ அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிசிசிஐ என்ன பண்ணாங்கன்னா, ரிட்டன்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து 3 பிளேயர் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் அப்படின்றத 4 பிளேயர் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிற மாதிரி மாற்றினாங்க. அதுலேயும் ஒரு சில டீம்ஸ் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால 4 பிளேயர் ரீட்டைன் பண்ணி 2 ஆர்டிஎம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இப்போவுமே வந்துட்டு ஐபிஎல் 2025ஓட ரிட்டைன்டு பிளேயர்ஸ் ரூலாக வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இப்போ என்ன ஷாக்கான நியூஸ் ரிலீவ் ஆயிருக்குன்னா, 5 பிளேயரோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுக்கு தான் பிசிசிஐ இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறதா இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுது. இதில் ரிட்டன்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இன்னும் அவங்க சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்காங்க. பட் 5 பிளேயர்ஸை வந்துட்டு ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரூல் வந்து வரப்போகுது. அது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டோட்டலாகவே ஷாக்காக தான் இருக்குது. 5 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னா பிசிசிஐயோட ஃபஸ்ட் டென்டேட்டிவான ஒரு ரிட்டன்ஷன் வரும்போது 3 பிளேயர் ரிட்டன்ஷன் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம், அதாவது ஆர்டிஎம்மோட சேர்த்து 4 பிளேயர், அப்போ தான் வந்துட்டு இந்த ஒரு ஐபிஎல் நல்லாயிருக்கும் தான் அவங்களே பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த பிசிசிஐயோட ரூலுக்கு தான் நானுமே சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அதுதான் நல்லாவும் இருந்திருக்கும் மெகா ஆக்ஷன் வரும்போது. ஏன்னா இந்த ஐபிஎல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷனில் நிறைய பேர் மாறி சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. புது டீம் நிறையா வரும்போது ஹர்திக் பாண்டியாலாம் மெகா ஆக்ஷன் மூலியமாக மாறினவர் தான், கேஎல் ராகுல் மெகா ஆக்ஷன் மூலியமாக மாறினவர் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ 5 பிளேயரை ரீட்டைனே பண்ணிட்டா இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸோட டிரான்ஸ்ஃபர்ஸ் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மினிமம் ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிறதாவது கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 2 ஆர்டிஎம்னா பழைய டீமில் அவங்களுடைய 6 பிளேயர்லேருந்து 7 பிளேயர் வரைக்கும் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லா டீமும் அவங்களுடைய பிரைமரி பிளேயர்ஸை உள்ளே தக்க வச்சுக்கும் போது கண்டிப்பாக பிரைமரி பிளேயர்ஸ் உள்ளே இருந்துட்டாங்கன்னா பெரிய பிளேயர்ஸ் வராமல் மெகா ஆக்ஷன் கொஞ்சம் போரிங்காக போகும். கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ ப்ரோ கபடி ஆக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான், வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன்லலாம் பவன் ஷராவத் ரெகுலராக வந்துட்டு இருக்கிறாரு. 2 ஆக்ஷன்லேயுமே அந்த மாதிரி வந்து ஸ்டார் பிளேயர்ஸை வந்து வெளியே விட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஆக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஐபிஎல் அந்த மாதிரி பண்ணணும். பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபிஷியல் நியூஸ் என்ன வருதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அப்டேட் ஐபிஎல் 2025ஓட 5 பிளேயர் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி இன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஆர்சிபி யாரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கிற விஷயமும் வைரலாக பேசப்பட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன் எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆர்சிபி கொடுக்க போகிறது கிங் கோலிக்கு தான். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் ஆர்சிபி அவருக்கு தான் ஃபஸ்ட் ரிட்டன்ஷன் கொடுப்பாரு அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு உண்மையாக வந்துட்டுருக்கு. அதுதான் வந்துட்டு இப்போ காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கும் தொன்று தொட்டு. அதுதான் வந்து இப்போ நடக்கவும் போகுது. கிங் கோலியோட ஃபார்ம் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் இன் ஐபிஎல் செம்மையாகவே வந்து இருந்தது அப்படிங்கிறதும் வந்து சொல்லணும். இப்போ T20 ஃபார்மெட்டில் இருந்து
அவர் வந்து ஒரு வேர்ல்டு கப் வின்னராக T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் ஆஃப் செஞ்சுரி அடித்த பிளேயர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டோட தான் வந்துட்டு அவர் ரீடைன் அப்படிங்கிறதும் வந்துட்டு உள்ள ஆக போகிறாரு. செகண்ட் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுல இருக்கிறது முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் அவருடைய ஐபிஎல் ஃபார்ம் அந்த அளவுக்கு அவருடைய பெஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறத உண்மை. அதே நேரம் இன்டர்நேஷ்னல் ஃபார்மும் இப்போ வந்துட்டு பெரிய லெவலில் இல்லை. பட் ஆனால் நம்மளுடைய ஆர்சிபியோட அந்த பிரைம் பவுலர் அப்படிங்கிற சொல்லி ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பவுலர் இருப்பாங்க. பிரைம் பவுலர் அவரை சுற்றி தான் அந்த பேஸ் அட்டாக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பும்ரா மாதிரி ஆர்சிபிக்கு சிராஜ் அப்படின்னு சொல்லி அவங்க உருவாக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது அவரை சுற்றி இருக்கிறதுனால ஆர்சிபி செகண்ட் ரிட்டன்ஷன் சிராஜுக்கு தான் கண்டிப்பாக வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்துல வச்சுருக்காங்க. பட் அந்த ரிட்டன்ஷன் ஸ்லாட் அப்படிங்கிறத மாற்றணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ எல்லா ப்ரெஷரான கேம்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணி ஆல் அவுட்டாக இப்போ வந்து லைனாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது ரஜத் படிட்டர். ஈவன் ஃபியூச்சர் கேப்டன் கூட அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து எடுத்துக்கிறதுக்கு ரஜத் படிட்டர் ரெடியாக இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக அவருக்கு செகண்ட் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் ரிட்டன்ஷன் கோலி ஃபார்மர் கேப்டன், அப்புறம் செகண்ட் ரிட்டன்ஷன் இப்போது கரண்ட் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அட்டென்ஷனுக்குள்ளே இருக்கிற ரஜத் படிட்டருக்கு செகண்ட் ரிட்டன்ஷன் கொடுத்தா ஸோ இனிமேல் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு அவருக்கு இன்டர்நேஷ்னல்லையும் பெருசாக இன்னும் T20 வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஐபிஎல்லில் அவர் கேப்டன்சிலையும் வந்து ப்ரூவ் பண்ணார்னா அவருடைய இன்டர்நேஷ்னல் சைடில் வந்துட்டு இந்தியன் டீமுக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக கிடச்சி அவரும் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இந்த 3 பேர். அடுத்தது 4 and 5 பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸை வச்சுருக்காங்க. ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மேக்ஸ்வெலோட பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக சரியில்லாத டைமில் வில் ஜாக்ஸ் வேறு லெவலில் களமிறங்கி மாசா வந்து செஞ்சுரியெலாம் அடித்து கம்பேக் கொடுத்து அந்த இடத்துல ஆர்சிபியை காப்பாற்றி ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு ஒரு முக்கியமான பிளேயராக பங்கு வச்சுருந்தார். ஸோ அதனால் வில் ஜாக்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஈவன் இப்போ ஒரு கரண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபார்மும் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக இப்போ வெறித்தனமாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஆஃப் செஞ்சுரியெலாம் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக அடித்து போட்டு ஓட விட்டுட்டு இருக்கிறாரு. பவுலிங்கும் போட்டு ஆஸ் ஆல்ரவுண்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது. பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுலேயுமே போட்டு கலக்கிட்டு இருக்கிறார். ஸோ அதனால் அவரை கண்டிப்பாக 4th ரிட்டன்ஷனில் வைக்கிறாங்க. 5th ரிட்டன்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல சிராஜோட வந்து லாஸ்ட் டைம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பவுலிங் பண்ணது யாருன்னா யாஷ் தயால். ஸோ யாஷ் தயாலும் இந்த ஒரு ரிட்டன்ஷனுக்குள்ளே இருக்கிறதா தெரியுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் மெயின் பிக்சருக்குள்ளே நம்ம வந்துட்டு வில் ஜாக்ஸ்லாம் வச்சிருக்கிறதுனால கேமரூன் கிரீன் அதுக்கப்புறம் ஃபாவ் டு பிளஸஸ்க்கு வாய்ப்பு இல்லை. யாராவது ஒருத்தர் ஆர்டிஎம்மில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்திருக்கிற அப்டேட் படி எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாவ் டு பிளஸஸ் வந்துட்டு அந்த சீன்லேயே இல்லை. ரிட்டன்ஷனுக்குள்ளே கிளென் மேக்ஸ்வெல் ஆர்டிஎம் லிஸ்ட்டில் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு 5 பிளேயர்ஸை வந்துட்டு ரீடைன் பண்ணுறது ஆர்சிபி எஃபெக்டிவாக இருக்குமா, இல்லை உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் எந்த 5 பிளேயர்ஸை சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்து உங்களுக்கு விடைபெறுவது கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் அட்மன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.